வணக்கம் பசங்களா, நான் உங்கள் வாத்தி அம்ரித் சார். இன்னைக்கு சொல்லி அடி வீடியோல நம்ம பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் இந்த சாப்டரை 10 நிமிஷத்துல முடிக்க போறோம். சரி, இந்த வீடியோ உங்க ரிவிஷனுக்காக மட்டும்தான். சரி, இதை நான் இம்பார்ட்டன்ட் டாபிக், இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்து நீட்ல கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா, இது உங்களுக்கு ஏதாவது புரியலனா நான் கம்ப்ளீட் டீடைல்ட் ஒன் ஷார்ட் வீடியோ இந்த சேம் சாப்டர்ல நம்ம சேம் Xylem NEET சேனல்ல போட்டிருக்கேன். சரி, அதை போய் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரிப்பா, என் பேர் அம்ரித் ராஜ். நான் 10 வருஷமா இந்த நீட் கோச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன். சரியா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி இப்போ டாக்டர் ஆயிருக்காங்க. ஓகே, அதுல நீங்களும் வருவீங்கன்னு நம்புறேன். சரியா, வீடியோக்கு போலாம்ப்பா. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் நீங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம். சரியா, இந்த என்சைம் என்ன பண்ணுவோம்ப்பா, இந்த என்சைம் டிஎன்ஏ கட் பண்ணும். சரியா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ரெண்டு விதமானதுப்பா. ஒன்று எக்ஸோநியூக்ளியஸ். எக்ஸோநியூக்ளியஸ் என்ன பண்ணும்னா டிஎன்ஏ சைட்ல இருந்து கட் பண்ணும் அண்ட் அது பிளண்ட் எண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எண்டோநியூக்ளியஸ் என்சைம். எண்டோநியூக்ளியஸ் என்சைம் என்ன பண்ணும்னா எண்டோநியூக்ளியஸ் என்சைம் என்ன பண்ணும்னா டிஎன்ஏ நடுவுல இருந்து கட் பண்ணும் அண்ட் ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். என்ன மாதிரி எண்ட் ஃபார்ம் பண்ணும்? ஸ்டிக்கி எண்ட். எண்டோநியூக்ளியஸ் டிஎன்ஏ நடுவுல கட் பண்ணுது, ஸ்டிக்கி எண்ட் ஃபார்ம் பண்ணுது. எக்ஸோநியூக்ளியஸ் நீங்க பாத்தீங்கன்னா சைடுல கட் பண்ணி பிளண்ட் எண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த டயகிராம் நீங்க பாருங்கப்பா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, the enzyme cuts both the DNA at the same location and in the endonuclease enzyme நீங்க பாத்தீங்களா, இது அந்த DNA ஒரு particular locationல மட்டும் தான் கட் பண்ணும். அந்த லொகேஷன் பேர் என்ன சொல்லுவோம்? recognition site. என்னது? recognition site. புரியுதா? அந்த எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும்? டிஎன்ஏ அப்படியே பார்க்கும். அது பார்த்துட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க மட்டும் தான் கட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, GAA TTC இருக்கா, இங்க கீழே பாத்தீங்கன்னா GAA TTC, இங்க கூட பாருங்க GAA TTC. எங்க கட் பண்ணுது? ஜிக்கும் ஏக்கும் நடுவுல. இங்க பாருங்க, ஜிக்கும் ஏக்கு நடுவுல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாருங்க, GAA TTC இருக்கா, இந்த பக்கம் பாருங்க GAA TTC. சோ இப்படி படிச்சாலும் GAA TTC, இப்படி படிச்சாலும் GAA TTC. இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இதை நம்ம சொல்லுவோம் பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் அப்படிம்போம். புரியுதா? அந்த ரெகக்னிஷன் சைட் ஒரு பாலிண்ட்ரோமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ ரெண்டும் கட் பண்ண பாரு, இது ஸ்டிக்கி எண்ட் ஆயிருச்சா? ஸ்டிக்கி எண்ட் சொல்லுதா? சோ இது அப்படியே ஜாயின் ஆயிரும். பாரு, இது வேற டிஎன்ஏ, இது வேற டிஎன்ஏ, ரெண்டையும் நான் ஒரே என்சைமால கட் பண்றதால என்ன ஆகும்? ரெண்டுமே ஸ்டிக்கி எண்ட் ஃபார்ம் பண்ணுதா? ரெண்டுமே இங்க ஈஸியா ஜாயின் ஆயிடலாம். புரியுதாப்பா? So join it. So DNA fragments stick to each other. அது ரெண்டு DNA ஜாயின் பண்றதை சொல்றோம். இதை நம்ம recombinant DNA சொல்றோம். ஏன்னா ரெண்டு டிஃபரெண்ட் DNA நம்ம ஜாயின் பண்ணி வர்ற DNA தான் recombinant DNA. recombinantனா ரெண்டு DNA கம்பைன் பண்ணி வர்ற DNA. புரியுதா? ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்? ரெகக்னிஷன் சைட்ல தான் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் கட் பண்ணோம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெகக்னிஷன் சைட் ஒரு பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாப்பா என்ன என்சைம் யூஸ் பண்றோம். ஸோ நீங்க பாருங்க, நம்ம ஜாயின் பண்றதுக்கு பாரு, இந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டை கட் பண்றதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இந்த என்சைமை இந்த டிஎன்ஏ கூட சேர்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? லைகேஸ். என்ன என்சைம்? லைகேஸ். நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு க்ளூ மாதிரி ரெண்டு டிஎன்ஏ ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். சரியா, அண்ட் அவ்வளவுதான். ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா பாருப்பா, நம்ம ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ கட் பண்ணணும். ரெண்டு டிஎன்ஏ கட் பண்ணிட்டு அதை ரெண்டையும் ஒட்டிட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு செல்லுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஏன் இன்ட்ரடியூஸ் பண்றோம்? ஸோ தட் அந்த செல் அந்த டிஎன்ஏயோட மல்டிபிள் காப்பீஸை ஃபார்ம் பண்ணுது. இதான் சொல்றோம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. என்ன பண்றோம்? டிஎன்ஏ கட் பண்றோம், ரெண்டு டிஎன்ஏ சேர்க்கிறோம், அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மல்டிப்ளை பண்ணி நிறைய காப்பீஸ் பண்ணிக்கிறோம். சரியா, இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நீட்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க பாரு, செப்பரேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிஎன்ஏ கட் பண்ணிடுறீங்க, ஆனா அதை செப்பரேட் எப்படி பண்ணுவீங்க? அந்த செப்பரேட் பண்ணதுக்காக டெக்னிக் தான் நம்ம சொல்றோம் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னாப்பா பாரு, இதுதான் ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸ். இது என்ன பண்றோம்னா, நம்ம டிஎன்ஏ இருக்குல்ல, டிஎன்ஏ போட்டு அதில் எண்டோநியூக்ளியஸ் என்சைமை ஊற்றிட்டோம். ஊற்றினால என்ன ஆகும்? அந்த எண்டோநியூக்ளியஸ் டிஎன்ஏ நல்லா கட் பண்ணிடும். சரியா, பார்ட்டாக கட் பண்ணிடுச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம டிஎன்ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்ப்பா. டிஎன்ஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ். நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அதனால என்ன ஆகும்? அந்த டிஎன்ஏ இருக்குல்லப்பா, அது டிஎன்ஏ நெகட்டிவாக சார்ஜ் இருக்கு, அது பாசிட்டிவாக அட்ராக்ட் ஆகி அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். சின்ன டிஎன்ஏ இருந்தா குடுகுடுன்னு அதிகமா ஓடி நிறைய தூரம் போயிடும்.
ஆனா பெரிய டிஎன்ஏ இருந்தா அதால அவ்வளவு நகர முடியாது, அது வந்து கொஞ்சம் தூரம் தான் டிராவல் பண்ணும். புரியுதா? ஸோ பேஸ்ட் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த டிஎன்ஏ ஆர் புரியுதா, அது வந்து நம்ம டிஎன்ஏ செப்பரேட் பண்ணுறோம். சின்ன பீஸாக இருந்தால் அது அதிகமாக மூவ் பண்ணியிருக்கோம், பெரிய பீஸாக தான் கம்மியாக மூவ் பண்ணியிருக்கோம். அதுதான் இதோட கான்செப்ட். சரியா? அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னாப்பா பாரு, இத்தீடியம் புரோமைடு இதை யூஸ் பண்ணி நம்ம அல்ட்ரா வயலட் லைட் கீழே பார்த்தோம்னா அது வந்து நமக்கு ஆரஞ்சு கலர்ல தெரியும். அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல தெரியும். ஏன் ஆரஞ்சு கலர்ல தெரியுது? ஏன்னா நம்ம வந்து இத்தீடியம் புரோமைடு இந்த கலரை யூஸ் பண்றோம், அதனால இது வந்து ஆரஞ்சு கலர்ல தெரியுது அண்டர் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். புரியுதா? But the separate DNA fragments can be visualized only after staining the DNA with ethidium bromide. Separate ஆனதுக்கு அப்புறம் எப்படி தெரியும்? ethidium bromide போட்டாதான் தெரியும். சரியா? Yes, followed by exposure to UV radiation. You can see bright orange colored band. என்ன கலர்ல இருக்கு? orange color. என்ன stain யூஸ் பண்றோம்? ethidium bromide. பண்ணதுக்கு அப்புறம் எந்த லைட்ல பார்க்கறோம்? யூவில பார்த்தா தான் நமக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல தெரியும் அப்படிங்கிறோம். புரிஞ்சுச்சாப்பா? எஸ், the cutting of a DNA by restriction endonuclease results in the fragment of DNA. கட் பண்ணதுக்கு ஒரு fragment ஃபார்ம் ஆயிருச்சு. சரியா? These fragments can be separated by gel electrophoresis. இதுல நம்ம என்ன பண்றோம்னா negatively charged molecules can be separated by forcing them to move towards anode. Anode na positive under electric field through a medium. இதுதான் இந்த மீடியம் பார்த்தனா agarose ஜெல்லோட மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அதுல வந்து இந்த டிஎன்ஏ வந்து மூவ் பண்ணுது towards the positive. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இத்தீடியம் புரோமைடு, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், ஆரஞ்சு கலர்ல தெரியும். சரியா? என்ன பண்றோம்? நம்ம டிஎன்ஏ பார்ட்டா கட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல போட்டோம்னா டிஎன்ஏ வந்து நெகட்டிவா சார்ஜ் ஆனதால பாசிட்டிவ் பக்கம் போகும். பெரிய டிஎன்ஏ இருந்தா ரொம்ப மூவ் பண்ண முடியாது, சின்ன டிஎன்ஏ தான் அதிகமா மூவ் பண்ணும் அப்படின்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஐயோ அடுத்தது பார்க்கலாம். சரியா? இன்னொரு நீங்க பாத்தீங்கன்னா பாரு, நான் என்ன சொன்னேன், ஒரு டிஎன்ஏ இன்னொரு ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், நமக்கு வந்து வெக்டர் தேவை. என்ன தேவை? வெக்டர் தேவை. அந்த வெக்டருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஓரின் அப்படின்னு சொல்லுவோம். ஓரினா என்ன? ஓரி என்ன டிசைட் பண்ணணும்னா எவ்வளோ டிஎன்ஏ காப்பீஸ் ஃபார்ம் ஆகும் அதை டிசைட் பண்ணும். புரியுதா? வெக்டர்னா என்னப்பா பாரு, நான் என்ன பண்ணேன், டிஎன்ஏ டெக்னாலஜி என்ன பண்றேன், ஒரு விராட் கோலி இருக்கான், அவனோட டிஎன்ஏ கட் பண்ணி நம்ம பையன் பீட்டர் இருக்கான், அவனுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நான் விராட் கோலி டிஎன்ஏ கட் பண்ணிட்டேன், ஜெல் எலக்ட்ரோஃபைல்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டேன், அதை நான் வந்து டைரக்டா நம்ம பீட்டருக்குள்ள போட்டால் அது போகாது. ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த விராட் கோலி டிஎன்ஏ நான் ஒரு வெக்டர்ல ஃபிட் பண்ணி இந்த வெக்டரை பீட்டருக்குள்ள கொடுத்தா அப்பதான் பீட்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். புரியுதா? டைரக்டா அதை பீட்டர் கிட்ட கொடுத்து அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதனால என்ன பண்ண, எனக்கு ஒரு வெக்டர் தேவை. அந்த வெக்டரோட குவாலிட்டிஸ் என்னவா இருக்கணும்? ஒன்று வந்து அதுக்கிட்ட ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். அது என்ன பண்ணும், ஏன்னா இந்த இடத்துல தான் டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரிஜின் ஓரி தேவை. அந்த ஓரி டிசைட் பண்ணோம் அந்த டிஎன்ஏயோட எவ்வளோ காப்பீஸ் ஃபார்ம் ஆகலாம். புரியுதா? பாரு, விராட் கோலி கிட்ட நான் டிஎன்ஏ வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் டெய்லி நான் விராட் கோலி கிட்ட போக முடியுமா? விராட் கோலி இன்னொரு டிஎன்ஏ கூடி அப்படின்னு கேட்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும், நான் வந்து அந்த டிஎன்ஏயோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணணும். நான் இந்த விராட் கோலி டிஎன்ஏ பீட்டருக்குள்ள ஏன் இன்ட்ரடியூஸ் பண்றேன், ஸோ தட் பீட்டருக்குள்ள போய் இந்த டிஎன்ஏ வந்து மல்டிபிள் காப்பீஸாக ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தட் இந்த டிஎன்ஏ நான் உங்க எல்லாருக்கிட்டும் கொடுக்கலாம். புரியுதா? ஸோ ஓரி இருந்தால் தான் அதோட மல்டிபிள் காப்பீஸ் ஃபார்ம் பண்ண முடியும் இதுக்குள்ள. ஓகே, தென் செலக்டபிள் மார்க்கர்ஸ். செலக்டபிள் மார்க்கர்ஸ் என்ன பண்ணணும்னாப்பா, இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் டு அண்டர்ஸ்டாண்ட் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் அண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். டிரான்ஸ்ஃபார்மெண்ட் அண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் என்ன பாருப்பா, நான் ஒரு விராட் கோலி டிஎன்ஏ வந்து வெக்டருக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அந்த வெக்டர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கா பண்ணலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? பாரு, அந்த விராட் கோலி டிஎன்ஏ வந்து வெக்டருக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த வெக்டர் வந்து டிரான்ஸ்ஃபார்மெண்ட் ஆயிடுச்சு. அது வெக்டரே அது எடுத்துக்கலனா அது நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணும், இந்த செலக்டபிள் மார்க்கர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்டபிள் மார்க்கர்ஸ் நீங்க ஜெனரலா பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜீன்ஸ் ஃபார் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், லைக் ஆம்பிசின் ரெசிஸ்டன்ட் ஜீன், குளோரம் ஃபெனிகால் ரெசிஸ்டன்ட் ஜீன், டெட்ராசைக்ளின் அண்ட் கேனாமைசின் ரெசிஸ்டன்ட் ஜீன். நீங்க கேட்கலாம், சார் இது எப்படி சார் டீட்டெயிலாக சொல்லுங்க பார்ப்பேன். இந்த டீட்டெயிலான வீடியோ நான் வந்து இதை சேம் சேனல்ல போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல முடிக்க போறேன். சரியா? இது டீட்டெயிலாக நீங்க பார்த்துக்கணும்னா அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, தென் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சரி, இதுதான் வெக்டர். இந்த வெக்டர் பேர் என்ன? PBR 322. இதில் பாருங்க, இட் ஈகோலை குளோனிங் வெக்டர் PBR ஷோயிங் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னா என்ன நான் சொன்னேன்ல, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னா அந்த சைட் எங்க வந்து அந்த எண்டோநியூக்ளியஸ் வந்து டிஎன்ஏ கட் பண்ணலாம், அந்த சைட்டை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் சொல்றோம். ஸோ இந்த வெக்டருக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா பாரு, ஹிந்த் 3, ஈகோ R1, சரியா, BAM H1, SAL1,
எங்க இருக்குப்பா சால்வன்? சால்வன் எங்கப்பா இருக்கு? சரி, ஓ இது இருக்குல்ல, சால்வன், PVU2, PST1 அண்ட் எஸ் கிளாவன் இதெல்லாம் இருக்கு. இதுல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும் நம்ம இந்த என்சைமை யூஸ் பண்ணி இதை வந்து இங்கே கட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்க இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இந்த பிங்க் கலர் அண்ட் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன். இது வந்து செலக்டபிள் மார்க்கர்ஸா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா ROP, இது வந்து நிறைய பசங்க பார்க்க மாட்டாங்க. ROP நீங்க பார்த்தீங்கன்னா இன்வால்வ் இன் ப்ரோட்டீன்ஸ். இது வந்து என்ன பண்ணுது? ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் for replication of plasmid. ROP என்ன பண்ணுது? சில புரோட்டீன் ஃபார்ம் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது வந்து ரெப்ளிகேஷன்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. சரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. சரியா? சோ பாத்துக்கோங்க. சோ cloning site இருக்கணும். cloning siteனா like in order to link the DNA, vector needs to have few recognition site. அந்த வெக்டர் கிட்ட ரெகக்னிஷன் சைட் இருந்தா தான் நம்ம வந்து அதை கட் பண்ண முடியும் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் யூஸ் பண்ணி. ஸோ அந்த ரெகக்னிஷன் சைட் வந்து தேவை. ரெகக்னிஷன் சைட் அந்த பாலிண்ட்ரோமிக் சைட் வந்து நமக்கு தேவை. ஸோ என்னென்ன இருக்கணும்? ஒரி இருக்கணும், செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்கணும், இன்னொன்று என்ன இருக்கணும்ப்பா? அந்த ரெகக்னிஷன் சைட் இருக்கணும். சரியா? தென் இது பாருங்கப்பா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, எஸ், இன் a recombinant DNA is inserted within the coding sequence of enzyme பீட்டா கேலக்டோசிடேஸ். நம்ம என்ன பண்றோம்? ஒரு வெக்டர்ல என்ன பண்றோம்? பீட்டா கேலக்டோசிடேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்றோம். புரியுதா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸை கோட் பண்ணி வச்சுக்கோ. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதில் நான் வந்து என்னோட டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்ன ஆகும்? இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அதோட டிஎன்ஏ நான் வந்து குழப்பிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுது? திஸ் ரிசல்ட்ஸ் இன் inactivation of gene synthesis of enzyme. அதாவது இது வந்து inactivate ஆயிருது, which referred to as insertional inactivation. என்ன பண்ணேன்? நான் பீட்டா கேலக்டோசிடேஸை inactivate பண்ணிட்டேன் by introducing a foreign DNA. இதனால என்ன ஆகுதுன்னா, the presence of a chromogenic substrate gives blue colored colonies if the plasmid of the bacteria does not have a insert. புரியுதா? பாரு, நான் அந்த DNA இன்ட்ரடியூஸ் பண்றப்ப பாதி ஒரு அட்லீஸ்ட் 50% 40% வந்து அது சேஞ்ச் ஆயிரும். ஆனா மத்தது வந்து சேஞ்ச் ஆகல. புரியுதா? பாரு, நான் டாஃபி கொடுத்தா சில பேர் வாங்குவீங்க, சில பேர் வாங்க மாட்டீங்க. நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்க, வாங்கலைன்னா நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. ஸோ நான் என்ன சொல்றேன்? நான் டாஃபி வந்து அந்த டிஎன்ஏ நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க பீட்டா கேலக்சிடேஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. வாங்கலைன்னா உங்க பீட்டா கேலக்சிடேட் ஆக்டிவேட்டடா இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்றோம்? எஸ், இந்த டிஎன்ஏ நம்ம குரோமோஜெனிக் சப்ஸ்ட்ரேட், குரோமோஜெனிக் ஒரு சப்ஸ்டன்ஸ்ல போட்டோம்னா என்ன ஆகுது? எஸ், ப்ளூ கலர் காலனிஸ் if the plasmid of the bacteria does not have an insert. இதை நான் போட்டேன்னா இதுல வந்து என்ன ஆகுது? இதுல வந்து ப்ளூ கலர் காலனி ஃபார்ம் ஆகுது. இதுல வந்து என்ன ஆகுது? presence of insert result into the insertional inactivation of the beta galactose gene and colonies do not produce any color. இதுல வந்து கலர்லெஸ் ஃபார்ம் ஆகுது. புரியுதா? ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சிடும் இதுல கலர்லெஸ்ஸா வந்ததுன்னா இதுல வந்து இது கிட்ட வந்து அந்த டாஃபி இருக்குன்னு நினைக்கிறேன். கலர்லெஸ் ப்ளூ கலர் வந்துருச்சுன்னா இது வந்து அந்த ஜீனை அந்த டாஃபியை ஏத்துக்கல அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது வந்து சிம்பிளான மெத்தட். இதை சொல்றோம் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். எதை இன்ஆக்டிவேட் பண்றேன்? நான் பீட்டா கேலக்டோசிடேஸை இன்ஆக்டிவேட் பண்றேன். பீட்டா கேலக்டோசிடேஸ் இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆயிடுச்சுன்னா கலர்லெஸ் காலனிஸ் ஃபார்ம் ஆகும். அந்த இன்ஆக்டிவேட் ஆகலைன்னா ப்ளூ கலர் காலனிஸ் ஃபார்ம் ஆகும். இதான் கேட்பாங்க. சரியா? ப்ளூ கலர் காலனிஸ் ஃபார்ம் ஆனா என்ன அர்த்தம்? ப்ளூ கலர் காலனிஸ் ஃபார்ம் ஆனா அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம். சரியா? கலர்லெஸ் காலனிஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு செலக்டபிள் மார்க்கர் மாதிரி தான். இதை டீட்டெயில் அகைன் சொல்றேன், இது வந்து ரிவிஷனுக்கு தான் பார்க்க. சரியா? இதை டீட்டெயில் வீடியோஸ் நான் வந்து சேம் சேனலில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அடுத்தது பார்க்கலாப்பா. நான் நம்ம வந்து பாரு, ஏக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷன் இருக்குல்லப்பா, இதுகிட்ட வந்து ஒரு டிஐ பிளாஸ்மிட் இருக்கு. இந்த பிளாஸ்மிடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிளான்ட் இருக்குல்ல, பிளான்ட்டுக்குள்ள ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்? ஏக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷன் வந்து ஒரு பாக்டீரியா மாதிரிப்பா. இந்த பாக்டீரியா வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து ஒரு டியூமர் கொடுக்குது. என்ன கொடுக்குது? டியூமர். ஸோ நம்ம என்ன பண்றோம்? அந்த டியூமர் ஜீனை வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு தேவையான ஜீன் அதில் போட்டு நம்ம பிளான்ட்க்கு கொடுத்தோம்னா நமக்கு தேவையான ஜீனை இந்த ஏக்ரோபாக்டீரியம் வந்து நம்ம பிளான்ட்க்கு கொடுத்துரும். புரியுதா? ஏக்ரோபாக்டீரியம் வந்து பிளான்ட்க்கு வந்து டியூமர் கொடுத்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன்? இந்த டியூமரை எடுத்துட்டு எனக்கு தேவையான ஜீனை இதில் போட்டேன்னா இந்த தேவையான ஜீன் வந்து பிளான்ட்டுக்கு போயிடும். ஸோ இதில் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, நம்ம எதை யூஸ் பண்ணலாம், எந்த பிளாஸ்மிடை யூஸ் பண்ணலாம் டு இன்ட்ரோடியூஸ் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் தி பிளான்ட்? ஏக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிகேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா?
இது வந்து பிளான்ட்டுக்குப்பா, இது வந்து பிளான்ட்டுக்கு. ஆனால் அனிமல்ஸ்குள்ள ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ரெட்ரோ வைரஸை யூஸ் பண்ணுறோம். ரெட்ரோ வைரஸஸ் ஹேவ் பின் disarmed and now used to deliver desirable genes into animal cell. ரெட்ரோ வைரஸ்னா வைரஸ் என்ன பண்ணோம், வைரஸ் வந்து அதோட டிஎன்ஏ நம்ம டிஎன்ஏ கூட சேர்த்துருவோம்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வைரஸில் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டுறோம். இந்த வைரஸ் போய் அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹோஸ்ட்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. புரியுதா? ஸோ அனிமல்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ரெட்ரோ வைரஸஸ். பிளான்ட்ஸ்க்கு ஏக்ரோபாக்டீரியம் டுமிஃபிகேஷன் டிஐ பிளாஸ்மிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா, மேக்கிங் த செல் காம்பிடென்ட். மேக்கிங் த செல் காம்பிடென்ட். நம்ம செல்லை வந்து காம்பிடென்ட் பண்ண அப்படின்னு என்ன அர்த்தம் பாரு, நான் செல்லுக்கு வந்து நான் அந்த வெக்டரோட சேர்த்து டிஎன்ஏ கொடுக்குறேன், ஆனால் செல் வந்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்களே, அப்போ என்ன அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து ஒரு அடிப்பாங்கல்ல. அதே மாதிரி நான் அந்த செல்லை அடிச்சாதான் அது வந்து நான் கொடுக்குற டிஎன்ஏ ஏற்றுக்கும். அந்த டிஎன்ஏ அடிக்கிற ப்ராசஸ் சொல்றது காம்பிடென்ட் பண்ணுறது. அந்த டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ அப்படி எப்படி காம்பிடென்ட் பண்ணாரு பாருங்கப்பா. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கேன் தென் பி ஃபோர்ஸ்ட் இன்டு சச் செல்ஸ் by incubating the cell with recombinant DNA on ice. புரியுதா? அந்த செல்ல அந்த recombinant DNA இருக்குல்ல அதோட ஐஸ்ல வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன், followed by heat shock. ஐஸ்ல அந்த செல்லையும் டிஎன்ஏ வச்சுட்டு அது வந்து ஹீட் ஷாக், ஒரு 42 டிகிரி சென்டிகிரேட்ல ஒரு ஹீட் ஷாக் கொடுத்தேன்னா, and then placing them back on again on ice. ஐஸ்ல டிஎன்ஏயும் செல்லையும் வச்சுட்டு அதை ஹீட் ஷாக் கொடுத்துட்டு திருப்பி ஐஸ்ல வச்சு அந்த செல் வந்து அதை எடுத்துக்கும். ஒரு அடிப்பாங்களா, அதுதான் அது வந்து ஹீட் ஷாக். புரியுதா? ஐஸ்ல வச்சுட்டு ஹீட் ஷாக் கொடுத்து திருப்பி வச்சோன்னா அது எடுத்துக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? இல்லை என்ன பண்ணுறோம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இஸ் டைரக்ட்லி இன்டெட் த நியூக்ளியஸ் ஆஃப் த அனிமல் செல். மைக்ரோ இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுறோம், நியூக்ளியஸ்குள்ள டைரெக்டாகவே ஒரு இன்ஜெக்ஷன் வழியா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போட்டுறோம். எதில்? அனிமல் செல்ல. இன் அதர் மெத்தட் சூட்டபிள் ஃபார் பிளான்ட்ஸ். பாரு, இது வந்து பிளான்ட்ஸ்க்கு. மைக்ரோ இன்ஜெக்ஷன் யாருக்கு? அனிமல்ஸ்க்கு. cells are bombarded with high velocity micro particles of gold and tungsten coated with DNA. இதெல்லாம் என்ன பண்றோம், டங்ஸ்டனும் கோல்டை வந்து டிஎன்ஏல கோட் பண்ணி அதோட நியூக்ளியஸ்ல அடிக்கிறோம். இது என்ன சொல்றோம், இது வந்து பயாலஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஜீன்கள். இது யாருக்கு? இது பிளான்ட்ஸ்க்கு. மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ் அனிமல்ஸ்க்கு. புரியுதா? And the last one is for disarmed pathogen vectors which can allow to infect the cell, transfer the recombinant DNA into the host. இனி என்ன பண்ணா, நம்ம பேத்தோஜன் டிசீஸ் காசிங் ஏஜென்ட்டை டிசார்ம் பண்ணிட்டு அதில் நமக்கு தேவையான டிஎன்ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம அனிமல் பிளான்ட்டுக்கு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் யாருக்கு? அனிமலுக்கு. பயாலஜிக்கல் ஃபார் பிளான்ட். ஓகே, காம்பிடென்ட் பண்ணுறதுக்கு என்ன டிகிரி சென்டிகிரேட் தேவை? 42 டிகிரி சென்டிகிரேட். ஐஸில் வச்சுட்டு 42 டிகிரி சென்டிகிரேட் வச்சு திருப்பி ஐஸ் வச்சா அது வந்து காம்பிடென்ட் ஆயிரும். எஸ், ஓகே, வெரி குட். தென் இந்த கொஸ்டின் வந்து நீட் எக்ஸாம்பிள் வந்ததுப்பா. ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஐசோலேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு எந்த டிஎன்ஏ வேணும், விராட் கோலி டிஎன்ஏ வேணும், அதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது கட்டிங் ஆஃப் த டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் லொகேஷன். டிஎன்ஏ நம்ம வந்து கட் பண்ணணும். சரியா? அந்த டிஎன்ஏ கட் பண்ணி நம்ம ஒட்ட வைக்கணும். தேர்ட் பார்த்தோன்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆம்பிளிஃபிகேஷனா அந்த டிஎன்ஏ விராட் கோலி டிஎன்ஏ எடுத்துட்டுல அதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணணும். புரியுதாப்பா? பாரு, நம்ம டிஎன்ஏ எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த டிஎன்ஏ எடுத்துட்டு கட் பண்ணி வெக்டருக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த வெக்டரை வந்து ஒரு செல்லுக்குள்ள போட்டு அதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல். விராட் கோலி டிஎன்ஏ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதை வெக்டரில் போட்டு அதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு விராட் கோலி ஜீனை கொடுக்குறேன். அதுதான் வந்து நீங்கள் தான் ஹோஸ்ட். இன்சர்ஷன் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட். அதுக்கப்புறம் obtaining the product. உங்ககிட்ட எல்லார்கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விராட் கோலி மாதிரி பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் அவனுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்குது. புரியுதா? பேசிக்காக ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது, இன்சுலின் ஃபார்ம் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது, என்சைம் ஃபார்ம் பண்ணுறது தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம், ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். அதை வந்து டிஎன்ஏ தனியாக எடுத்து வைக்கிறது. ரெண்டாவது அதை டிஎன்ஏ கட் பண்ணுறது. மூணாவது அதோட மல்டிபிள் காப்பீஸ் பண்ணுறது. நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ப்ராடக்ட். இதுதான் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. அரேஞ்ச் தேம் இன் அ பர்டிகுலர் ஆர்டர் அது கேட்டிருந்தாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் இருந்தது. லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாப்பா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அர்த்தம் இது நம்ம டிசைர்ட் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதோட மல்டிபிள் காப்பீஸ் எப்படி பண்ணலாம். அதுக்கு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டீநேச்சுரேஷன், ரெண்டாவது அனீலிங் அண்ட் மூணாவது எக்ஸ்டென்ஷன். டீநேச்சுரேஷன் அர்த்தம் நம்ம டிஎன்ஏ எப்படி காயில்டு இருக்குல்ல அதை ஹீட் பண்ணி இப்படி பிரிக்கிறதா என்ன சொல்கிறோம், டீநேச்சுரேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனீலிங். அனீலிங் அர்த்தம் இதில் வந்து ப்ரைமர்ஸ், ரெடிமேட்
நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்கும்ப்பா, அதை வந்து ஒட்ட வச்சிடும் பாரு. இது வந்து ஒரு பிரைமர் இங்க ஒட்டிச்சு, இந்த இன்னொரு. மூணாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் இந்த ஜாயின் ஆகிக்கிற பிரைமரை வந்து இப்படி இழுக்கிறது. புரியுதா? நம்ம கிட்ட 2 டிஎன்ஏ செக்மெண்ட் வந்துருச்சு. புரிஞ்சதாப்பா? இதான் நம்ம சொல்றோம். எஸ், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டீநேச்சுரேஷன். அப்படின்னா அதை ஹீட் பண்ணி பிரிக்கிறது, 2 ஸ்டாண்டையும் பிரிக்கிறது. ரெண்டாவது பிரைமர் ஒட்ட வைக்கிறது. மூணாவது அந்த பிரைமரை எக்ஸ்டெண்ட் பண்றது. சரியா? இதுக்கு நமக்கு என்ன என்சைம் தேவைன்னு பாத்தீங்கன்னாப்பா, டாக் பாலிமரேஸ் என்சைம். டாக் பாலிமரேஸ் என்ன? இந்த பாலிமரேஸ் என்ன பண்ணுமா, அது வந்து டிஎன்ஏ ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஏன் நம்ம டாக் பாலிமரேஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? டாக்னா தர்மஸ் அக்வாட்டிகஸ் பாலிமரேஸ், அதை யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த என்சைம் வந்து ஹை டெம்பரேச்சர்ல கூட சஸ்டெயின் பண்ணும். பாரு, நிறைய இப்போ நம்ம ஹீட் பண்றோம்ல டிஎன்ஏ, அது ஹீட் பண்ணி எப்படி தான் செப்பரேட் பண்றோம் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை. ஹீட் பண்றதால என்ன ஆகும்? அந்த என்சைம் வந்து செத்து போயிடும். ஸோ நமக்கு வந்து தேவைப்பட்டது ஒரு என்சைம் விச் வில் சர்வைவ் இன் த ஹை டெம்பரேச்சர். அதுக்காக தான் நம்ம வந்து தர்மஸ் அக்வாட்டிகஸ் இந்த என்சைமை நம்ம வந்து யூஸ் பண்றோம். பாலிமரேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுவோம்? டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ணோம். ஸோ நம்ம பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்ன என்சைம் யூஸ் பண்றோம்? தர்மஸ் அக்வாட்டிகஸ் என்சைமை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஸ்டெப் என்னப்பா? டீநேச்சுரேஷன் பை ஹீட்டிங். செகண்ட் இஸ் annealing by joining primers. தேர்ட் இஸ் எக்ஸ்டென்ஷன் யூசிங் த டாக் பாலிமரேஸ் என்சைம். அது டாக் பாலிமரேஸ் வந்து ஒரு விதமான டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். ஓகே, பர்ஃபெக்ட். இந்த மல்டிபிள் சைக்கிள் போட்டோம்னா நமக்கு வந்து இது வந்துடும். ஓகே, அகெயின் சொல்கிறப்பா, இந்த வீடியோ வந்து ரிவிஷனுக்கு மட்டும்தான். சரி, உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் வேணும்னா இந்த சேம் சேனலில் நான் வந்து 1 ஷார்ட் வீடியோ இந்த சாப்டருக்கு போட்டிருக்கேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸ், ரிவிஷன் வீடியோஸ் உங்களுக்கு வேணா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் இன்னும் எல்லா சாப்டர்ஸ்க்கும் போட்டுறேன். ஓகே, அது இல்லாமல் கடைசியாக உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஷின்ப்பா. ஹோம்ஒர்க் கொஷின் பார்த்தீங்கன்னா, எஸ், ஹோம்ஒர்க் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த செலக்டபிள் மார்க்கர் ஃபார் PBR 322? What all are the selectable markers for PBR 322? Comment box சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Take care. Bye bye.